எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான நிதியை பெருமளவு குறைக்க ஒன்றிய பாஜக அரசு முடிவு செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு வெறும் 4000 கோடி ரூபாய் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை பிபிஜி ராம்ஜி என்று ஒன்றிய அரசு மாற்றியது. மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதுடன் இத்திட்டத்திற்கு முழுக்க ஒன்றிய அரசு நிதி வழங்கிய நிலையில் தற்போது 40% நிதியை மாநில அரசு ஒதுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை உருவாக்கியுள்ளது. மாநிலங்கள் மீது சுமையை அதிகரிக்கும் ஒன்றிய அரசு திட்டத்திற்கு கடந்த மார்ச் மாதமே திமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. புதிய திட்டம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் நிலையில் தமிழ்நாட்டிற்கான நிதியை பெருமளவு குறைக்க ஒன்றிய பாஜக அரசு முடிவு செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2014ஆம் ஆண்டில் இருந்து இத்திட்டத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதியில் தமிழ்நாட்டிற்கு 10% கிடைத்தது. தற்போது 4.1% குறைக்க முடிவு செய்துள்ளது. கடந்த 2023-24ஆம் ஆண்டில் 12,700 கோடி ரூபாயை தமிழ்நாடு பெற்ற நிலையில் இந்த ஆண்டு வெறும் 3,923 கோடி ரூபாய் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, தெலுங்கானா மாநிலங்களுக்கும் நிதி பகிர்வு குறைக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் அதிக அளவு நிதி ஒதுக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான நிதியை பெருமளவு குறைக்க ஒன்றிய பாஜக அரசு முடிவு செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு வெறும் 4000 கோடி ரூபாய் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை பிபிஜி ராம்ஜி என்று ஒன்றிய அரசு மாற்றியது. மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதுடன் இத்திட்டத்திற்கு முழுக்க ஒன்றிய அரசு நிதி வழங்கிய நிலையில் தற்போது 40% நிதியை மாநில அரசு ஒதுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை உருவாக்கியுள்ளது. மாநிலங்கள் மீது சுமையை அதிகரிக்கும் ஒன்றிய அரசு திட்டத்திற்கு கடந்த மார்ச் மாதமே திமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. புதிய திட்டம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் நிலையில் தமிழ்நாட்டிற்கான நிதியை பெருமளவு குறைக்க ஒன்றிய பாஜக அரசு முடிவு செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2014ஆம் ஆண்டில் இருந்து இத்திட்டத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதியில் தமிழ்நாட்டிற்கு 10% கிடைத்தது. தற்போது 4.1% குறைக்க முடிவு செய்துள்ளது. கடந்த 2023-24ஆம் ஆண்டில் 12,700 கோடி ரூபாயை தமிழ்நாடு பெற்ற நிலையில் இந்த ஆண்டு வெறும் 3,923 கோடி ரூபாய் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, தெலுங்கானா மாநிலங்களுக்கும் நிதி பகிர்வு குறைக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் அதிக அளவு நிதி ஒதுக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது.